அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஆதித்தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதித்தமிழச்சி. 4/4/2025 பங்குனி மாதத்தின் 21ஆம் நாள் வெள்ளிக்கிழமையில சப்தமி திதி. இன்று சப்தமி திதியானது அதிகாலை 3:46க்கு பிறகு ஆரம்பமாகி இன்று இரவு முழுக்க சப்தமி திதி இருக்கு. இந்த சப்தமி திதி வரக்கூடிய இரவில் வரக்கூடிய சுக்கிரகோரை நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தண்ணீரில் இந்த பொருட்களை போட்டு வைத்தால் பணவசியம் உண்டாகும், நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகரிக்கும். இந்த வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சும பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக மாந்திரீக ஜோதிட ரீதியாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதேபோல் வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி உங்களால் முடிந்த அளவு காகம் அல்லது எறும்பு அல்லது மீன்களுக்கு உணவளியுங்கள். இது மாதிரி உயிரினங்களுக்கு உணவளிக்கும் போது முன்னோர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும். அப்படி முன்னோர்களுடைய அருள் கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா நாம் செய்யக்கூடிய வழிபாடு சின்ன வழிபாடாக இருந்தாலும் சரி, அதற்கான பலன் நமக்கு உடனடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா அம்பாள் ஆலயத்துக்கு குங்குமம், மஞ்சள், இளநீர், திரவியம் இதை மாதிரி அபிஷேகத்திற்கு உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கும் போதும் உங்களுக்கு செல்வம் சேரும். வெள்ளிக்கிழமையில் ராகு கால நேரத்தில் மஞ்சளை தானம் செய்கிறது குடும்பத்தில் மங்கள காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிரகோரை நேரமான இரவு 8 to 9 ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்துக்கோங்க. உங்கள் பூஜையில் பஞ்சபாத்திரம் இருக்குன்னா அதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நான் சொம்பு வச்சுருக்கேங்க இதுக்குன்னு தனியாக அதில் எடுக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். நல்லா நிறக்க தண்ணி எடுத்துகிட்டு அதில் முதல்ல ஒரு ரூபாய் நாணயம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு ஜாதிக்காய், சிறிதளவு பச்சை கற்பூரம், அவ்வளவே தாங்க. இதெல்லாம் போட்டு பூஜையில் கொண்டு போய் வச்சுட்டு அது மேலே துளசி இலைகளை போட்டு வைக்கணும். துளசி இலைகளை அந்த தண்ணீர் மேலே போட்டு சுக்கிரகோரை நேரத்தில் பூஜை அறையில் வாராகி தேவியோட திருவுருவ படம் அல்லது சிலை வைத்திருந்தீங்கன்னா அதற்கு முன் வைங்க. இல்லை பெருமாளுடைய படம் வச்சுருந்தீங்கன்னா அதற்கு முன்னாடி வச்சுட்டு மனதார உங்களுக்கு பணவசியம் ஏற்படணும், உங்கள் கடன் தீரணும்னு வேண்டிக்கோங்க. மறுநாள் காலை எழுந்ததும் அந்த தண்ணீரை முதல்ல நிலைவாசலில் கதவை திறந்ததும் முதல்ல நிலைவாசலில் தெளிங்க, கோலமிடும் இடத்துல தெளிங்க. வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் தெளிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான சூட்சும பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இன்றைய தினத்தில் மாலை பொழுதில் தவறாமல் உங்கள் வீட்டில் விளக்கேற்றுங்க. விளக்கேற்றும் வீடு வீண் போகாது. எந்த வீட்டில் விளக்கெரியுதோ மாலை நேரத்தில் எந்த வீட்டில் விளக்கேற்றுறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக துன்பங்கள் இருக்காது. இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான வழிபாட்டை தவறாமல் நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்.